அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. இப்போ நீங்கள் அந்த 90s கிட்ஸுக்கும் ஜென்சிக்கு வேற என்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க? ஜென்சி இஸ் பெட்டர் தென் 90ஸ்ங்க. ஆக்சுவலி 90ஸ்ல இருந்ததை விட அவங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழலை பற்றி ஒரு அறிவு இருக்கு. பீப்புள் ஜென்சிக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறாங்க எல்லார் மேலேயுமே அவங்க உணர்வுகளை நோக்கியும். இந்த 90s கிட்ல பொறுமையா இருந்து பொறுத்திருந்து வாழ்ந்துகிட்டு பிரச்சனையோட 40 வருஷம் வாழ்ந்து செத்து போற கிட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. பூமர்ஸா எல்லாமே இருக்காங்க. நம்ம ரேப்போல இருக்கவங்களோட வாழாம சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிறது என்ன அவசியம்? சகிப்புத்தன்மைங்கிறது சின்ன சின்ன விஷயத்துல வரலாம். எல்லாமே கான்ட்ரவர்சியா இருக்கும்போது வாழ முடியாது. 90s கிட்ஸ் கிட்டேயோ கொஞ்சம் 80s கிட்ஸ் கிட்டேயோ வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஐயோ டிவோர்ஸா அதெல்லாம் பண்ண மாட்டோம், எங்கள் குடும்பத்தில் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு இருந்த மனநிலை இப்போ இவங்க ஜென்சி எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? ஜென்சி எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. நாங்க வேணா வாழ்வோம். ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்துருச்சு. போத் ஆஃப் தம் ஆர் எஜுகேட்டடுங்க. நீங்க பாருங்களேன் 90s 80s எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் அவங்களும் புலம்பிக்கிட்டே பாதி நாள் வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ஜென்சி எவ்வளவோ பெட்டரா தான் இருக்காங்க. ஜென்சி கப்பிள்ஸ் வந்து எப்படி அவங்க லைஃப் அணுகுறாங்க? சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் லெவல் 0ங்க. சோஷியல் மீடியா ஒரு காரணம், லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு காரணம். எல்லாமே பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம். யாருக்கு எங்க டைம் இருக்குங்க? குழந்தைங்களையே வந்து ஒரு கமிட்மெண்ட்டா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 குழந்தை இருந்தா இவ்வளவு ஃபீஸ் கட்டணும், ஒரு குழந்தை இருந்தா இவ்வளவு ஃபீஸ் கட்டினா போதும். 2000 மேல வந்து சகிப்புத்தன்மை வந்து கம்மியா போனதுக்கான காரணங்கள் என்னன்னு பாக்குறீங்க மேம் நீங்க? கமிட்மெண்ட்ஸ் தாங்க. அவ்வளோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ், நிறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய அறிவும் விஸ்தாரம் ஆயிடுச்சுங்க. சகிப்புத்தன்மைங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கோ பெரும்பாலான முதியவர்களுக்குமே கம்மியா இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. வணக்கம் மேம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. ஆனால் வந்து எடுத்திருக்க டாபிக் வந்து சம்பவங்களும் வந்து மகிழ்ச்சியான டாப்பிக்காக இல்லை மேம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து ஒரு கப்புள் அவங்களுக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட பொண்ணே வந்து மனைவி மேலே இருக்க கோவத்தில் கூட்டு போயிட்டு கொண்டுடுறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து இப்போ பரபரப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுருக்கு மேம். இது வந்து ஜென்சி கப்புள்ஸ் வந்து எப்படி அவங்க லைஃப் அணுகுறாங்க? இந்த சென்ஸ் வந்து ஒரு இஷ்யூ வரும்போது வந்து இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப்ஸ் எடுக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஜென்சி கப்புள்ஸ் எப்படி மேம் பார்க்குறீங்க நீங்கள்? பொதுவா சென்சி அப்படிலாம் இந்த இந்த 97ல இருந்து born ஆனவங்களை தானே நீங்க ஜென்சின்னு சொல்றீங்க. 2000. ஸோ அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் வந்து ஒரு வளர்ப்பு முறை வந்து வித்தியாசமா இருந்திருக்கும். பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஒரு செட்டில் பண்ணணும். அப்ப ஐடி ஃபீல்டு வந்து பூம் ஆயிட்டு இருந்த சமயம் அதெல்லாம் வந்து. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு மென்டல் ப்ரெஷர், எஜுகேஷன் அதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனை விட அந்த ஜென்சிக்கு வந்து ஜாஸ்தியான எஜுகேஷனல் ப்ரெஷர் இருந்தது. ஸோ அது ஒரு வகையில அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அந்த ஹியூமனிட்டியை நோக்கி இல்லாம நிறைய பொருள் சேர்ந்து கெரியர் ஓரியன்டாவே அவங்கள வளர்த்தினது ஒரு காரணமா இருக்கலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ், ஒரு பெரிய கார் வாங்கணும், வீடு கட்டணும், இஎம்ஐஸ் அவ்வளோ கிடையவே கிடையாதுங்க. இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய புதுசா உருவாகுதுங்க. அதே மாதிரி நம்ம வந்து கம்பேரிசனுக்கு நிறைய விஷயங்கள் உருவாயிருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த 90ஸ்க்கும் ஜென்சிக்கும் வந்து கம்பேரிசன் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இதெல்லாம் வச்சிருந்தா தான் நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. அண்ட் மோரோவர் குழந்தைங்களையே வந்து ஒரு கமிட்மெண்ட்டா அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 குழந்தை இருந்தா இவ்வளவு ஃபீஸ் கட்டணும், ஒரு குழந்தை இருந்தா இவ்வளவு ஃபீஸ் கட்டினா போதும். ஸோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே மேம். இது மாதிரி இருக்கும்போது வந்து இப்போ என்ன மேம் அந்த டாலரன்ஸ் லெவல் கம்மி ஆயிடுச்சா மேம் கப்புள்ஸ்குள்ள? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்திருப்பாங்க ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் வந்திருப்பாங்கல்ல, நீங்கள் பார்க்குறது எப்படி மேம் பார்க்குறீங்க கப்புள்ஸ் எல்லாம்? அதாங்க நான் எல்லாரும் சொல்றது வந்து வாழ்க்கையில வந்து பொறுமை தேவை, அமைதி தேவை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன் சகிப்புத்தன்மையே இல்லாம போயிடுச்சுங்க. சகிப்புத்தன்மை தான் தேவை. ஒருத்தர் ஒரு ஹர்ட் பண்றாங்கன்னு அதை சகிச்சுக்கிற தன்மை எனக்கு இல்லை. இப்ப இன்னைக்கு சென்னையில நடந்த கொலை கூட அப்படித்தானுங்க. வைஃப் ஒரு தப்பு பண்ணாங்கன்னா தான் பெற்ற குழந்தை என்ன பண்ணணும்னு அந்த சகிப்புத்தன்மை இல்லாம ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய வெறியை தீர்த்துக்கிறதுக்காக போய் பண்றதாம். அது வந்து கோபமோ பொறுமை இல்லாத தனமோ கிடையாது. சகிப்புத்தன்மை டாலரன்ஸ் லெவல் 0ங்க. காரணம் சோசியல் மீடியா ஒரு காரணம், லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு காரணம். எல்லாமே பரபரப்பா ஓடிட்டு இருக்கோம். யாருக்கு எங்க டைம் இருக்குங்க? உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட சும்மா வந்து வேலை இல்லாம 1/2 மணி நேரம் நம்மள பேச சொல்லுங்க.
பேசுறது கஷ்டம் தான் மேம். இவர்கிட்ட என்ன யூஸ் ஆகும்? இந்த மாரியே நம்ம நோக்கி போறனால, ரொம்ப ரொம்ப வந்து சகிப்புத்தன்மை சுத்தமா ஜென்ஸிக்கு மட்டும் கிடையாதுங்க. எத்தனையோ முதியோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் கூட இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு வெளிய வர பெற்றோர்களையும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ ஓகே, ஓகே. சகிப்புத்தன்மைங்கிறது இன்னைக்கு ஓவராலா இல்லாம இருக்குங்க. என்ன காரணம் மேம்? என்ன இப்போ இந்த சொசைட்டி வந்து இந்த 2000க்கு மேல வந்து சகிப்புத்தன்மை வந்து கம்மியா போனதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்குறீங்க மேம் நீங்க? கமிட்மெண்ட்ஸ் தாங்க. அவ்ளோ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். ஓகே. ஃபாஸ்ட் வேர்ல்டுங்க. அடுத்தது, அடுத்தது, அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது. முன்னாடி இருந்தவங்களுக்கு இந்த ஸ்லோ டவுனான லைஃப் இருந்துச்சு. நம்ம ஓகே. நம்மளுடைய அம்மா, அப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து இவ்ளோ ஒரு பிரஷர் கிடையாதுங்க. ஆ ஓகே. ஆனா நம்ம வந்து இன்னைக்கு லேட் நைட் ஜாப்ஸ் பார்க்குறோம். ம். ஆ நெறைய டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஆசைகளும், நம்மளுடைய அறிவும் விஸ்தாரம் ஆயிருச்சுங்க. சோ அத நோக்கி போம்போது கண்டிப்பா இந்த மாரி பிரச்சனைகள நம்ம சகிச்சு தான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சகிப்புத்தன்மைங்கிறது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கோ, பெரும்பாலான முதியவர்களுக்குமே கம்மியா இருக்குதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஓகே. மேம் இப்போ நீங்கள் நிறைய பேர் கப்புள்ஸ் வந்து ரிலேஷன்ஸ் கவுன்சிலிங் வந்திருப்பாங்கல்ல மேம் உங்ககிட்ட. அப்போ வந்தவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வராங்க? எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து புதுசாக இருக்குதா? அப்படி இல்லாட்டி வந்து பழைய பிரச்சனைகள் தான் கொண்டு வராங்களா? எப்படி இருக்கு மேம்? கப்புள்ஸ்குள்ள புதுசாலாம் வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் இப்ப எல்லாம் உருவாகுறது இல்லைங்க. இது வந்து காலங்காலமா வந்து இருக்கிறது தான். இன்னைக்கு வந்து பெண்களுடைய முன்னேற்றம், பெண்களுடைய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி, அதே மாரி பெண் குழந்தைகளுக்கு இருக்கிற ஆதரவு, சப்போர்ட்ங்கிறனால நெறைய வெளிய வருது கேஸஸ் எல்லாம். ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா, நம்ம பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா, வேற ஆப்ஷன் கிடையாது. அத ம். சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே. இப்ப வந்து அந்த மாரி கிடையாது. நல்ல படிப்பு குடுக்குறோம், நல்ல கல்வியில குடுக்குறோம், நல்ல எக்ஸ்போஷர் குடுக்குறோம். இப்ப அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கை வேணாம்னா டக்குனு முடிவெடுக்கிற அந்த உரிமைய நம்ம குடுத்துருக்கோம். ஓகே, சோ ஓகே. அதுதான் வேறுபடுதே ஒழிய, கணவன் மனைவிக்கு ஒரு ஆண், பெண்ணுக்கு இடையா நடக்கிற பிரச்சனைகள் காலம் காலமாக எவ்வளவு அறிவுகள் படிப்பறிவு இருந்தால் கூட, அந்த ஒரு பேசிக் பிரச்சனை வீட்ல இருந்துட்டே தான் இருக்குது. அது எவ்ளோ மாற்றங்கள் இருந்தாலும். இப்போ வந்து நீங்கள் சொன்னதுலேயே வரேன் மேம். அப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபீமேல் வந்து ஒரு கப்புளில் வந்து ஒரு ஃபீமேல் அதிகமாக சம்பாரிச்சா அந்த மேல் வந்து அதை எப்படி மேம் பார்க்குறாங்க? அந்த ஈகோ பிரச்சனை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது மேம்? என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கெல்லாம் வந்து ஓகே தாங்க. முன்னாடி 90ஸ்ல வேணா இந்த பிரச்சனை இருக்கும். ஆண் அப்படிங்கிற ஓகே. ஒரு இது இருந்துச்சு. ஓகே. ஜென் ஸி இஸ் ஆக்சுவலி குட் தான். ஆ ஆனால் சில பிரச்சனைகள் மட்டும் இருக்குது. ஆமா. ஃபினான்ஷியலி போத் ஆர் சப்போர்ட்டிங் ஈக்வலி வந்து செலவு பண்ணணும். ஒரு ம். குழந்தை படிப்பாகட்டும், வீட்டு வாடகை ஆகட்டும், ஒரு இஎம்ஐ ஆகட்டும். தே ஆர் ஷேரிங் த போத் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணிக்கிறாங்க. மொத்தமா வந்து ஓகே. ஜென்ஸிய நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல. நல்ல விஷயங்கள் நெறைய இருக்குங்க. ஓகே நம்ம மேம். சமுதாயம் போடுற பிரஷர்னால தான் அவங்க தாங்க முடியாம இருக்காங்க. ஓகே, ஓகே. மேம் இப்படி ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் வராங்களா மேம்? இது தெரிஞ்சு வராங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நம்ம லெட்ஸ் கோ ஜென்ஸில அண்ட் கான்செப்ட். அ அ அ ஆரம்பிச்சதுலருந்து வர்றாங்கங்க. அண்ட் ம். ஆஃப்டர் கோவிட் மனநல ஆலோசகர்களுடைய விழிப்புணர்வு வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. ஸோ அதனால அதுக்கப்புறம் ஆஃப்டர் கோவிட் பயங்கர டிராஸ்டிக் டெவலப்மெண்ட்டுங்க. ஓகே. இது ஒரு ஓகே. ப்ளூமிங் ஃபீல்டாவும் இருக்கு. ஓகே. ஏன் மேம் இப்போ வந்தாங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த சென்ஸ் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஏதாவது தெரப்பி மாதிரியா? இல்லாட்டி ஏதாவது கவுன்சிலிங் மாதிரி பேசுவீங்களா? எப்படி மேம் அது? ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வந்து நாங்க வந்து நல்லா உள்வாங்குவோம். லிசன் பண்ணுவோம். 2 ஓகே. பேருடைய உணர்வுகளையும் லிசன் பண்ணிட்டு, அது அந்த உணர்வுகள லிசன் பண்றதே இன்னைக்கு ஒரு வேகத்துல வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றவங்க, 2 ம். நாள் கழிச்சு திருப்பி ஒரு சிட்டிங் வாங்கன்னு சொல்லும்போது, அந்த வேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அவங்க ம். பார்க்குற விதம் கம்மியா இருக்கும். அந்த ஓகே. பிரச்சனைய. ஸோ அது 2, 3 சிட்டிங் அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அட்வைஸ்ங்கிறது இன்னைக்கு யாருக்குமே செட் ஆகாதுங்க. உங்களுக்கும் யாரும் கேட்க சரி, மாட்றாங்க எனக்கும் மேம். சரி. யாரும் பண்ணவும் யாரும் கேட்க கூடாதுங்க. மாட்றாங்க. அ ப கேட்கவும் மாட்டாங்க. நம்ம பண்ணவும் கூடாது. ஆனா கைடன்ஸ் குடுக்கலாம். இப்படி இப்படி ஓகே. இருக்கலான்னு. ஆஸ் ஒரு கவுன்சிலரா, ஆஸ் சைக்காலஜிஸ்ட்டா நான் பண்ற விஷயம் ஐ அம் கைடிங் தெம். சோ இது இது ஓகே. பண்ணீங்கன்னா, இதுக்கு சோ இந்த ஃபார்முலாக்கு இந்த சொல்யூஷன் இருக்கு. இந்த ஃபார்முலாக்கு இந்த சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, அதுல அவங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்குவாங்க. ஸோ ஓகே. அதுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் சைக்காலஜிஸ்ட்டுக்கு. ஓகே. வேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே, ஓகே மேம். மேம் இப்போ நீங்கள் அந்த 90s கிட்ஸுக்கும், ஜென்ஸிக்கும் வந்து நிறைய பேர் ஜென்ஸிஸில் வராங்கன்னு சொல்கிறீங்கல்ல மேம். இப்போ இவங்க 2 பேருக்கான வேறு என்ன வித்தியாசங்கள் நீங்கள் பார்க்குறீங்க மேம்? 90s கிட்ஸுக்கும், ஜென்ஸிக்கும் கப்புள்ஸில். 90ஸ் கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் அவ்வளவா கிடையாதுங்க. இப்போ ஒரு லேடீஸ் ஒரு பிரச்சனையோட வர்றாங்கன்னா, "நான் என்ன மேம் பண்றது? என்னோட வீட்டுக்காரர் எப்படி? என்னுடைய மகன் எப்படி? நான் ம். என்ன பண்ணுவேன்?" அப்படிங்கிற மாரி. இன்னைக்கு ஜென்ஸிலாம் அப்படி கிடையாது. மேம் ஐ அம் வொர்க்கிங். ஸோ எனக்கு ஓகே. வந்து இந்த மாரிலாம் இருக்கு. ஐ நீட் திஸ் ஃப்ரீடம். ஐ நீட் திஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியோட இருக்காங்க.
அண்ட் ஜென்சி இஸ் பெட்டர் தென் 90ஸ்ங்க. ஆக்சுவலி ஓகே. 90ஸ்ல இருந்தத விட அவங்களுக்கு வந்து சுற்றுப்புற சூழல பத்தி ஒரு அறிவு இருக்கு. ம். சுத்தி இருக்கவங்கள பத்தி இருக்கு. நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா டெவலப் ஆனனால இவ்ளோ குற்றங்கள் நம்மளுக்கு வெளிய வர தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. இல்லன்னா இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்குங்க. இது ஓகே. இந்த சமுதாயம் இதுக்கு முன்னாடி இத விட மோசமா இருந்திருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஜென்ஸிக்கு அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அக்கறையா இருக்கிறாங்க எல்லார் மேலயுமே அவங்க உணர்வுகள ஓகே. நோக்கியும். தட்ஸ் ஓகே. நாட் ஒரு பெரிய விஷயமா நான் சொல்ல மாட்டேங்க. ஓகே. 90s கிட்ஸோட ஜென்சி கிட்ஸ் வந்து ஆஸ் அ கப்புலா வந்து நல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. இல்ல என்னன்னா சந்தோஷமா இருந்தா ஒண்ணா இருக்காங்க. ஓகே. இந்த 90s அது கிட்ல பொறுமையா இருந்து பொறுத்திருந்து வாழ்ந்துகிட்டு ஓகே. பிரச்சனையோடயே 40 வருஷம் வாழ்ந்து செத்து போற கிட்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. வேணும்னா பூமர் வாழ்றாங்க, மாரி இல்லாம. வேணாட்டி பிரிஞ்சு எக்ஸாக்ட்லி. மரியாதையா பிரிஞ்சுக்கிறாங்க. பூமர்ஸா இல்லாம இருக்காங்க. என்னங்க? பூமர்ஸா இல்லாம இருக்காங்கன்றீங்க. கரெக்ட்டா மேம்? ஆமா. ஏங்க வாழ்க்கை ஒரு தடவ. ம். நம்ம ரேப்போல இருக்கவங்களோட வாழாம, சகிச்சுக்கிட்டு வாழணுங்கிறது என்ன அவசியம்? ஓகே. சோ ஓகே. அது வந்து ரொம்ப சகிப்புத்தன்மைங்கிறது சின்ன சின்ன விஷயத்துல வரலாம். ரொம்ப ஓகே. எல்லாமே கான்ட்ரோவர்சியா இருக்கும்போது வாழ முடியாதுங்க. ஓகே. மேம் திரும்ப இந்த பிரச்சனைக்கு நம்ம ஆரம்பத்துல பேசின பிரச்சனைக்கே வரேன் மேம். இது எப்படி தவிர்த்திருக்கலாமா மேம்? எப்படி தவிர்த்திருக்கலாம் மேம்? எந்த மாரி பிரச்சனைய தவிர்த்துக்கலாங்கிறீங்க? வாட் கைண்ட் ஆஃப் மேம் இந்த சென்னை இன்சிடென்ட் பேசணும்ல மேம் நம்ம ஸ்டார்டிங்ல. இது வந்துங்க பேரண்டிங்லயே அந்த பையனுக்கு பிரச்சனை இருந்திருக்குங்க. ஓகே. அம்மா, அப்பா அதிகமா சண்டை போடுறத பாக்குறது. அம்மா வந்து ஓகே. நெறைய கத்துறது, அப்பா நெறைய கத்துறது, வே ஆஃப் ஹேண்டிலிங்ல வீட்ல அவன் ஒரு நாள் தன்னுடைய பெற்ற குழந்தைய, தன்னுடைய ரத்தத்த கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனிதன் இருக்கிறான்னா, அவனுக்கு வந்து இன்னைக்கு அவனுடைய வைஃப் மேல இருக்கிற கோவம் மட்டும் காரணம் இல்ல. ஓகே. அது காலம் காலமாக அவனுடைய மனநோயா வந்து மாறி தான் இத மாரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா, எவ்வளவு பெரிய தவறான செயலா இருந்தாலும், தான் பெற்ற குழந்தைய கழுத்தறுத்து கொலை பண்றதுங்கிறது ரொம்ப 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 மோசமான விஷயம். எஸ். ஸோ இது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மென்டல் இல்னஸ் தாங்க. இது வந்து இந்த மாரி வெளிப்படுத்தியிருக்கு. ஒண்ணு அந்த வைஃப கொன்றுக்கணும். இல்ல ம். அந்த குழந்தைய கொன்னுட்டான். இப்ப வந்து அந்த குழந்தை ஆக்சஸபிளா இருந்தனால அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாப்டிங்க. ஓகே. சோ இந்த மாரி இப்ப நம்ம அந்த பெண்ண குறை சொல்றோம். ஒரு அ திருமணத்துக்கு மீறிய உறவுன்னு சொல்றோம். இந்த மாரி ஆணோட அந்த பொண்ணு சகிச்சுக்க முடியாம கூட அது போயிருக்கலாம். ஓகே. சோ இப்ப இப்ப இவரு இவ்ளோ பொறுமையா இருக்கிறவரு ஒண்ணு கேஸ் குடுத்துக்கலாம். இல்ல நீ பிரிஞ்சு வாழலாம். பெண்ண வந்து உன் கூட வச்சிருந்திருக்கலாம். எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. சட்ட ரீதியா நீங்க போனீங்கனாலே. ஓகே. அந்த அத மாரி விட்டுட்டு விஷயங்கள் இப்படி வந்து ம். அந்த மாரி விஷயங்கள் வந்து ஜென்சி இப்போ வந்து 90s கிட்ஸ் கிட்டயோ கொஞ்சம் 80s கிட்ஸ் கிட்டயோ வந்து டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து ஐய்யயோ! டிவோர்ஸா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். எங்க குடும்பத்தில பண்ண மாட்டோம். அப்படின்னு ஒரு இருந்த மனநிலை இப்ப இவங்க ஜென்சி எப்படி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மேம்? ஜென்ஸி எல்லாம் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க. நாங்க வேணும்னா வாழ்வோம். ஏன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி வந்துருச்சு. போத் ஆஃப் தெம் ஆர் எஜுகேட்டடுங்க. ஓகே. அன்னைக்கெல்லாம் வந்து ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம் இருந்துச்சு. பெண் வந்து சரியா படிச்சிருக்க மாட்டாங்க. வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஓகே. இன்னைக்கு வந்து ஈக்குவலி தே ஆர் வொர்க்கிங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஜென்ஸியே வந்து நான் தப்பே சொல்ல மாட்டேன். இங்க பாருங்களேன் 90s, 80s எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் ஹேப்பியா ம். இருக்கா நான் கேஸ் ஸ்டடி பண்ணி பார்த்தா, ஓகே. அவங்கலாம் புலம்பிக்கிட்டே பாதி நாள் வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க. அது உண்மதான் மேம். இன்னும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க. இன்னும் ஸ்டில் எல்லா அம்மாக்களும் புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எஸ். அதுக்கு எஸ். ஜென்ஸி எவ்வளவோ பெட்டரா தான் இருக்காங்க. ஓகே. ஓகே. மேம் இப்ப இந்த இதில வந்து ஏற்படுற கேள்வி வந்து சப்போஸ் இப்போ குழந்தை உருவானதுக்கப்புறம் மேம், அதுக்கப்புறம் குழந்தை இந்த சென்ஸ் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நம்ம முதல்ல சொல்ல குழந்தை வந்துருச்சுப்பா அதனால் டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது நம்ம சேர்ந்து எப்படியாவது வாழ்ந்துடலாம் அப்படி இருந்ததும் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த டிவோர்ஸஸ் வந்து பரவாயில்ல நான் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து நல்லது கிடையாதுன்னு நினச்சி அவங்க வந்து முடிவெடுக்கிறதும் எப்படி பார்க்குறீங்க மேம்? ஆரோக்கியமா பார்க்குறேங்க. ஏன்னா ஓகே. 2 அன்ஹேப்பி பேரண்டோட வளர்றதுக்கு, ஒரு ம். ஹேப்பி பேரண்ட் கான்ஃபிடென்ட்டா அந்த குழந்தைய ரைஸ் பண்ணும்போது, சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனிதன் கிடைப்பான். ஓகே. இந்த சமீபத்துல நடந்த கொலை வழக்குல நம்ம சிறுமிய தன்னுடைய தந்தையை கொலை பண்ண வழக்குல கூட பார்த்தீங்கன்னா, அ அவர் ஒரு ஹேப்பி சைல்டாவே இருந்திருக்க மாட்டாரு. ஓகே. அந்த மாரி ஒரு பிராட்டப்க்கு இது எவ்வளவோ பெட்டருங்க. எத்தனையோ சிங்கிள் பேரண்டோட சைல்டுங்க, ம். அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கிறத நான் கண்கூட பார்க்குறேன். ஏன்னா, அம்மா ஓகே. தனியா இருக்காங்க, அப்பா தனியா இருக்காங்க. நாம தான் வந்து வீட்ட பார்த்துக்கணும். அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொறுப்புகள தான் உணர்ந்து செயல்படுற குழந்தைகள நான் ரொம்ப அழகா சிங்கிள் பேரண்டிங்ல நான் நெறைய பார்க்குறேன். ஓகே. இட்ஸ் குட்டுங்க. இட்ஸ் குட்.
ஓகே மேம், ஓகே மேம். மேம் சிங்கிள் பேரண்டிங் பேசும்போது இந்த சென்ஸ் அந்த குழந்தைக்கு அது வந்து நீங்கள் அந்த பொறுப்பு சொல்கிறீங்களா மேம், அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது சொல்லும்போது அந்த குழந்தைக்கு இப்போ சப்போஸ் என்ன சொல்கிறது, அந்த சிங்கிள் ஒரு பேரண்ட்டு இன்னொரு பேரண்ட்டு அப்படின்னு போகும்போது அந்த குழந்தையோட இயல்பு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க, இயல்பாக எப்படி வளருவாங்க? ஆ அது வந்து ஒவ்வொருத்தருடைய யுனிக் கேரக்டர்ஸும் இருக்குங்க. அதுல வந்து பாசிட்டிவா சொல்லி வளர்த்துற பேரண்ட் கிட்ட எந்த பாதிப்பும் பெருசா இல்ல. குழந்தைங்க அழகா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இல்ல சூப்பர். ஒருத்தர் மேல வெஞ்சன்ஸ் இருந்து தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, அது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துதுங்க. அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. ஓகே மேம். ஆனா, அந்த சிங்கிள் பேரண்டிங்ல வளர்ற குழந்தைங்க, தன்னுடைய குடும்பத்த அழகா கட்டமைச்சுக்கிறத நான் பார்க்குறேன் கண்கூட. ஓகே. ஏன்னா, தனக்கு ஒரு பார்ட்னர் அப்பாவோ, அம்மாவோ இல்லாம வளர்ற குழந்தை, ம். தன்னுடைய ஃபேமிலிய கைவிடாம பார்த்துக்கிறத நான் வந்து ரொம்ப 99.9% நான் விட்னஸ் பண்ணி பார்த்துருக்கேன். தே ஆர் ஓகே. மோர் அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்ன, சிங்கிள் பேரண்ட் நம்ம குழந்தைய கைவிட்றக்கூடாது, நம்ம மனைவிய கைவிட்றக்கூடாது, நம்ம கணவர கைவிட்றக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க பிள்ளைகள். ஓகே, ஓகே. அந்த பிள்ளைகள் வந்து இன்னும் மெச்சூர்டாக வளர்றதை பார்க்குறோம் நம்ம, கரெக்டாக மேம்? ரொம்ப மெச்சூர்டா வளர்றாங்க. அதுலலாம் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஓகே, ரெஸ்பான்சிபிளாக வளர்றதும் மெச்சூரிட்டியாக வளர்றதுமே வந்து நம்ம நிறையா பார்க்குறது. மேம் சொசைட்டி வந்து இந்த டிவோர்ஸ், இந்த சிங்கிள் பேரண்டிங்கை வந்து நார்மலைஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டோமா, இல்லாட்டி நம்ம அதுக்கான பயணத்தில் இருக்கோமா, எப்படி மேம் நினைக்கிறீங்க? இல்லைங்க. அந்த பயணத்துல இருக்கிறோம்னு சொல்லி நாம வந்து வெளி உலகம் தெரிஞ்ச நீங்களோ, நானோ நம்ம வந்து பேசிட்டு இருக்கோமே ஒழிய, இதே ம். வந்து நம்ம வந்து என்னைக்கு காசிப் பேசுறத அந்த கியூரியஸா நம்ம பேசுறத நிறுத்துறோமோ, அன்னைக்கு தான் இந்த பயணமெல்லாம் இது பண்ணாம இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு கட்டத்துலங்க நம்ம விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம். பிரேக்கப் ஆயிருச்சு. இவங்களோட இல்ல அப்படிங்கிறது. நான் என்னங்கிறேன், அதுவே நமக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே. ஸோ, அதற்கான பயணமும், அந்த டிவோர்ஸ அக்செப்ட் பண்ணிட்டு, என்னமோ 10 கொலை பண்ணவன், குழந்தைய ரேப் பண்ணவன், குழந்தைய கொலை பண்ணவன எல்லாம் இந்த சமுதாயம் விட்டுரும். ம். தனக்கு பிடிக்காத ஒரு நபரோட, தன்னுடைய வாழ்க்கை பயணத்த தொடர முடியாத ஒருத்தர, இந்த சமுதாயம் அவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுது. ஓகே. அது முக்கியமா பெண்கள. எஸ். ரொம்ப ரொம்ப என்ன இவெல்லாம் அடங்காம இருந்துட்டா, இவளால அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியல, அப்படின்லாம் சொல்லி நெறைய விமர்சனங்கள் வைக்கப்படுதுங்க. அது வந்து கண்டிப்பா இன்னும் மாறணும். இன்னொரு 10, 20 வருஷமாவது இதுக்கு டைம் எடுக்கும். நம்மளுக்கு 10 20 இதுக்கான வருஷம் புரிதல் டைம் எடுக்கும். மாறுது. எஸ். கண்டிப்பா நம்ம 20 இயர்ஸ் எல்லாம் இட் டேக்ஸ் டைம்ங்க. ஓகே. சீக்கிரத்தில் அது மாறும்னு நம்புவோம் மேம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் டைம். கண்டிப்பா, நன்றி, கண்டிப்பா. நன்றி. தேங்க் யூ சோ மச்ங்க. அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா.